ஷோல்டர் பிளேட்ஸில் பெயின் இருக்கா? தோள் பட்டைகளில் எக்ஸாக்டாக இந்த இடம் மேல் பகுதி அண்ட் கொஞ்சம் பின் பகுதி. பிக்சரை பாருங்கள். இந்த இடங்களில் உங்களுக்கு வலி இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. கையை லிஃப்ட் பண்ணும்போது, ஒரு பொருளை தூக்கும்போது அழுத்தி படுத்துட்டோம், அதனால் ஒரு பக்கம் வலிக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஷோல்டரில் வலி இருந்துகிட்ருக்கு அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக இது ஒரு வியாதியோட சிம்டம் தாங்க. உள்ள ஒரு உறுப்பு, மேஜர் வைட்டல் ஆர்கன் பாதிச்சிட்ருக்கு அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வலியை விட்டோ அல்லது கண்டினியூஸாக வலிச்சோ சொல்லிகிட்டே இருக்குது. இப்போ இது வந்து என்ன சிம்டம்ஸ் வேறு கூடுதலாக காட்டும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். தொடர்ச்சியாக இந்த பதிவை பாருங்கள். கடைசியில் உங்களோட பிரச்சனை என்ன, எந்த உறுப்பு சார்ந்த இந்த பிரச்சனைங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிரச்சனை இருக்குது, இந்த ஷோல்டரில் வலிச்சிட்ருக்கு அப்படின்னா கூடுதலாக உங்களுக்கு கண்டிப்பாக டைஜஷன் சார்ந்த பிரச்சனை இருக்குங்க. என்ன இருக்கும்? சரியாக டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. மோஷனில் வந்து முழுசாக மோஷனில் இந்த உணவுப் பொருட்களை பார்க்குறோம், முழுசாக டைஜஸ்ட் ஆன மாதிரி ஒரு உணர்வு இல்லை. சில நேரங்களில் சட்டுன்னு வந்து மோஷன் வந்து வயிறு கழுவி விட்ட மாதிரி போயிடுது, லூஸ் மோஷன்ஸ் மாதிரி போயிடுது. பாடி ஹீட்டாக தெரிஞ்சிட்டே இருக்குது, அடிவயிறு ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அடிவயிறில் நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கிற மாதிரி இருக்குது, அடிவயிறு வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, உடம்பே ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஈஸியாக டயர்ட் ஆகிடுற மாதிரி இருக்குது. நல்ல உணவுகள் தான் எடுக்கிறோம், ஆனாலும் உடம்புல தெம்பே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. காலை உணவு சாப்பிட்ட உடனே போய் தூங்கணும் போல் ஒரு உணர்வு இருக்குது, தூக்கம் வர்ற மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் அல்லது 2 விஷயம் சேர்ந்தாப்புல கொஞ்சம் நாட்களாவோ மாதக்கணக்கிலையோ இருந்துட்டு இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் உங்களோட சிறுகுடல் பாதிச்சிட்ருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இது. ஸோ இதை நீங்கள் மறுபடியும் டிலே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த உறுப்புகள் பாதிச்சுட்டே இருக்கும். இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட பிரச்சனைகள், அதாவது உங்களோட சிறுகுடல் சார்ந்த பாதிப்புகளை ட்ரீட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ட்ரீட் பண்ணும்போதே நம்ம எதுக்காக சஃபர் ஆகணுமோ, தோள்பட்டை வலியை சஃபர் ஆகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதுவும் சேர்ந்தாப்பில் சரியாயிடும். ஸோ இது சரியாகும் போது அது சரியாகும், அது சரியாகும் போது இது சரியாயிடும். ரெண்டும் சைமல்டேனியஸாக ட்ரீட்மெண்ட்டில் ரெக்கவர் ஆகிடும். டெஃபினட்டாக அக்குபஞ்சர் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.